அதாவது நம்ம பிரியாணி எப்படின்னு கேட்டிங்கன்னா, பாய் வீட்டு பிரியாணி நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல. நாங்கள் எல்லாம் அதில் போடுற பொருள் இருக்குது இல்லையா, உள்ள ஒரு கிராம்பு, ஏலக்காய், பத்திரி, ஜாதி பத்திரி, அதுக்கப்புறம் முந்திரி, பாதாம் எல்லாம் போடுவாங்க. அதில் நம்ம முஸ்லீம்கள் செய்யும்போது வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்மியாக எதுவும் ஊற்ற மாட்டாங்க. இப்போ நெய் ஊற்றினா நல்லா அதுக்கு என்ன தேவையோ அதை ஊற்றுவாங்க. சாதாரணமாக பிரியாணிக்கு வந்து இப்போ 1 கிலோ அரிசி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதில் 1 கிலோ கறி போட்டால் சரியாக வராது. 1 கிலோவுக்கு டபுளாக என்ன செய்வாங்க இவங்க, 2 கிலோ போடுவாங்க. 2 கிலோ 1 கிலோ அரிசிக்கு 2 கிலோ கறி போடுவாங்க. 3 கிலோ அரிசி வாங்கினா 6 கிலோ கறி போடுவாங்க. அது மாதிரி வந்து இந்த மாதிரி அந்த இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த கசகசா, ஜாதி பத்திரி இதெல்லாம் இவங்க கொஞ்சம் ஸ்பெஷலாக எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, அதில் போட்டு சமைக்கிறதுனால என்ன செய்யும், அது கொஞ்சம் நல்ல மணமாக ருசியாக, அதாவது நம்ம வீட்டில் செஞ்சாலே அதுக்கு ஒரு தனி ஒரு இது வேணும்னு நினைப்பாங்க இல்லையா. அதனால் அந்த பாய் வீட்டில் யார் வீட்டில் செஞ்சாலும் சரி தான், நல்லா ருசியாக சமைக்கிறதுக்கு வந்து அது கற்று வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அதுக்கு உள்ளே போடுற திங்ஸ் எல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும்.